என்னோட பைத்தியக்கார தம்பி. அந்த ஷரிங்கன் மூலமா உன்னால எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியும்? இப்ப என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இத்தாச்சி நீ செத்து விழுந்து கிடக்கிறது. என்னோட சாவ பாத்தியா? அப்ப சரி, அப்படியே முயற்சி பண்ண. சிடோரி, நீ இப்போ ரொம்பவே பலசாலி ஆயிட்ட. என்னது ஞாபகம் இருக்கா? நீ அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா மாங்கேக்யூ ஷாரிங்கான பயன்படுத்துற 3வது ஆளா நீ இருப்ப. அதுல நானும் ஒருத்தன். அது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் இப்போ உயிரோட விட்டுட்டு போறேன். அந்த 3வது ஆள் அதே ஷரிங்கான கொண்ட இன்னொருத்தன். உச்சிஹா கிளான்ல யாருக்கிட்ட அந்த ஷரிங்கான இருந்துச்சு? உன்னதுக்கு அப்புறம் அவனை தான் கொல்ல போறேன். கொல்ல போறியா? மாதரா உச்சிஹா. மாதரா உச்சிஹா? லீஃப் வில்லேஜ கண்டுபிடிச்சவங்கள ஒருத்தர் இவர். மாங்கேக்யூ ஷரிங்கான முதல்ல தனக்கு சொந்தமாக்கினதே இவர் தான். ஆனா மாதரா இந்நேரத்துக்கு இறந்து போயிருக்கணுமே. மாதரா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அத நீ நம்புறதும் நம்பாம போறதும் உன்னோட இஷ்டம். மாதரா இறந்துட்டார்னு நீ நம்புறது கண்டிப்பா உன்னோட கற்பனை தான்னு நான் இப்ப சொல்றேன். ஏன்னா ஒரு அண்ணனா நான் உன்கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருந்ததா நீ நம்புன. இது எதுவும் உண்மையா இருக்க கூடாது. நான் ஒரு இல்ல, எல்லாமே நிஜம்தான். நீ நினைக்கிற அளவுக்கு என் பார்வை பலவீனம் கிடையாது. என் ஷரிங்கானால கென்ஜூட்சுவையும் கண்டுபிடிக்க முடியும். நம்பிக்கை நல்ல விஷயம்தான். ஆனா சாஸ்கே, என்கிட்ட இருக்க அதே கண்கள் உனக்கு இன்னும் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இன்னும் உன் நெருங்கிய நண்பனை கொல்லவே இல்லை. ஆனா அதுக்குள்ள என் முன்னாடி வந்து நின்னு இவ்வளவு தைரியமா நீ பேசிக்கிட்டு. உன்னோட மாங்கேக்கு ஷரிங்கான வச்சு சீக்கிரம் என்ன கொல்ல ட்ரை பண்ண. இல்ல என் பலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உன் திறமைய பயன்படுத்த பயமா இருக்கா? மாதராவையும் தாண்டி ஒரு தலை சிறந்த நிஞ்சாவா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் என்கிட்டதான் இருக்கு. சாஸ்கே, எனக்கான புது வெளிச்சத்தை கொடுக்க போறது நீதான். அந்த கண்களை என்கிட்ட கொடுத்து. ஒருத்தனுக்கு மாங்கேக்யூ ஷரிங்கான் வேணும்னா அவன் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் அவங்க இழந்தா மட்டும்தான் கிடைக்கும். எட்டர்னல் விஷுவல்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் பெத்தவங்களையே கொன்னவங்க கூட இங்க இருக்காங்க. நாம 2 பேரும் ஒரே ரத்தங்கிறதால எனக்கு தேவையான சக்தி எல்லாம் உன்கிட்ட மட்டும் தான் கிடைக்கிறதுதான் ஒரே வழி. நம்ம கிளானோட தலையெழுத்த மாத்த போறது மட்டும் நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். இன்னும் அவனுக்கு புரியல. இது எல்லாமே என்னோட லாபத்துக்காக நான் பண்றேன். உச்சிஹாவோட அண்ணன் தம்பிகளுக்கு இடையில இருக்க உண்மையான பந்தம் இதுதான். ஒரு வழியா நீ எனக்கு உள்ள இருக்க விஷயங்களை பார்த்துட்ட போல இருக்கு. எல்லாமே இதுக்காக தானா? உன்னால நான் இறந்து போறத பார்க்க முடியும். ஆனா என்னோட மாங்கேக்யூ ஷரிங்கான எதிர்த்து உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அதனால கடைசி வரைக்கும் உன்னோட குறிக்கோள் தூக்கத்துல வர கனவு மாதிரி எல்லாமே கலைஞ்சு போயிடும். ஏன்னா உன்கிட்ட தான் மாங்கேக்யூ. என்னோட கனவை நிஜமாக்குவேன். இங்க நடக்க போறது
நான் தான் சொன்னனே சாஸ்கே, உன்கிட்ட மாங்கிக்கு ஷரிங்கான் இல்ல. இந்த கண்ணை வச்சுட்டு கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. உன்னோட அடுத்த கண்ணையும் நான் இப்ப எடுக்க போறேன். அப்புறம் உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். எப்படி உன்னால என் சுக்குயோமையை உடைக்க முடிஞ்சது? நான் சொன்ன மாதிரி நீ உன் கண்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் என்னோட வெறுப்ப வச்ச இந்த இல்யூஷனை ரியாலிட்டியா மாத்துவேன். நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிரா பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிரா பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. ஹிட்டாச்சியை எந்த சைகையையும் செய்ய விடாம அவன் தடுக்கிறான். அந்த கடைசி ஷூரிக்கன் வேலை செஞ்சிருச்சு. என்னால இதை நம்ப முடியல. என்னது? இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஹிட்டாச்சியால சர்வ சாதாரணமா தப்பிக்க முடியும். ஃபயர் ஸ்ட்ரைக், ஃபயர்பால் ஜூட்சு. உன்னோட அந்த அமதேராசு அது உன்னோட பலத்தை உறிஞ்சு எடுத்துருச்சு போல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் என் கடைசி ஜூட்சுவா இருக்கும். ஷாரிங்கனால உன்னோட சக்கரா லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால வளர்றத நிறுத்து. உன்னை பார்க்கும் போதே உனக்குள்ள இருந்த சக்கரா முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். ஒரோச்சிமாரு ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை பயன்படுத்தி என்னோட அமெத்தராசுல இருந்து தப்பிச்சிருக்க. ஆயிடுச்சு. அந்த கடைசி ஜூட்சு தாக்குதலுக்கு சரியான திட்டம் இல்லாம உனக்குள்ள இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்னு நினைக்கிறியா? இது சரி தாச்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் யாருன்னு காமிக்கிறேன். அவர் இந்த ஜூட்சு ஆகாயத்துல இருக்கிற லைட்னிங்க கீழே கொண்டு வரும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பவரை ஒன்ன நோக்கி செலுத்துறது மட்டும்தான். இந்த ஜூட்சு பேரு கிரீன். இடி சத்தம் வரும்போது உன் கதை முடிஞ்சிடும். எவ்வளவு பவர்! இது மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்பவே நான் செத்திருப்பேன். உன்னோட பலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு சாஸ்கே. இப்ப என்னோட டர்ன். என்னோட கடைசி ஆயுதம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். த சுசனோ. சுசானோவா?
ஆமா, இதுவும் ஒரு ஜுட்சு தான். சுகுயோமியும் அமித்தராசுவும் என்னைக்கு என் கண்கள்ல வந்துச்சோ அன்னைக்குதான் இந்த ஜுட்சுவும் வந்துச்சு. சாஸ்கே, உன் ஜுட்சுவோட சக்தி அவ்வளவுதானா? இன்னும் உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்துற கடைசி வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோ. உண்மையான சம்பவமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. என்னாச்சு உனக்கு? உன்னோட சக்கரா தீந்து போனதால என்ன பண்றதுன்னு தெரியலையா? என்ன? யா! அத பாக்குறதுக்கு ஒரச்சிமாருவோட 8 ஹெடட் சர்பன் ஜுட்சு மாதிரி இருக்கு. ஒரு வழியா அது வெளியே வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்து கிடைக்க போகுது. அதனால இப்படி ஒரு சின்ன அட்டாக் மூலமா நான் சொல்லு சுருண்டு சாஸ்கே, விழுந்துருவேன்னு எந்த அடுத்து நீ நம்பிக்கையில என்ன தாக்குது? பண்ண போற? இந்த வாள் அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது டோட்சுகா பிளேடு தானே இட்டாச்சி. இவ்வளவு நேரம் இத உனக்குள்ளதான் வச்சிருந்தியா? அதோட பவர் கொடூரமா இருக்கு. கதை முடிஞ்சது சாஸ்கே. இதுக்கப்புறம் உன்னோட கண்கள் எனக்கு தான் சொந்தம். இப்ப நான் அதை சந்தோஷமா எடுத்துக்க போறேன். அந்த கண்கள் எனக்கு தான் சொந்தம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.